Hi students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்க்கு வந்து நம்ம மேத்ஸ் கிளாसेस எடுத்துட்டு இருக்கோம். சோ நான் 2 days before வந்து 1.1 எக்சர்சைஸ்ல வந்து 1 to 4 சம்ஸ் எடுத்துட்டேன். சோ கண்டிப்பா அத நிறைய பேர் வந்து பாத்துப்பீங்கன்னு நம்புறேன். சோ உங்களுக்கு ஈஸியாவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து 5th சம் பார்க்க போறோம். சோ அதே கண்டினியூஷன் தான். சோ 4th சம் வரைக்கும் ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இப்போ இன்னைக்கு 5th சம் சரிங்களா? 5th சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா கிவன்ல வந்து A வந்து 1, 2, 3 கொடுத்திருக்காங்க. B ல வந்து பாத்தீங்கன்னா 2, 3, 5 கொடுத்திருக்காங்க. C ல வந்து 3, 4 கொடுத்திருக்காங்க. D ல வந்து பாத்தீங்கன்னா 1, 3, 5 கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா check if A intersection C cross B intersection D. அதாவது A intersection C கண்டுபிடிக்கணும், B intersection D கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் வந்து கிராஸ் பண்ணணும். சோ கிராஸ் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுவும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல அந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா A கிராஸ் B C கிராஸ் D கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணா ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த ரெண்டு ஆன்சரும் வந்து ஈக்குவலா இல்ல நாட் ஈக்குவலா, ட்ரூவா இல்ல ஃபால்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா இந்த ஈக்குவேஷன் வந்து ட்ரூ, ஈக்குவல் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபால்ஸ். சோ இதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா? சோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததே கண்டிப்பா உங்களுக்கு இது நீங்களே போறதுக்கு ஈஸி தான். சோ இதனால நான் ஒரு தடவை சொல்லி தரேன் சரிங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்க போறோம். சோ LHS எடுத்துக்கிட்டோம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? A இன்டர்செக்ஷன் C. சோ அப்ப அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? A இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் A ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. 1, 2, 3 இன்டர்செக்ஷன் C ஓட வேல்யூ வந்து என்னது? 3, 4. இப்போ நம்ம A இன்டர்செக்ஷன் C தானே கண்டுபிடிக்கிறோம். சோ இப்போ இன்டர்செக்ஷனா அது ரெண்டுத்த வந்து எது சேமா இருக்கோ அந்த நம்பர் அடிக்கணும். அந்த நம்பரை தான் நம்ம எடுத்து எழுதணும் சரிங்களா? சோ இது ரெண்டுத்துலயும் 3 மட்டும் தான் இருக்கு. அப்ப நம்மளோட இது வந்து ஆன்சர் வந்து 3. சோ நெக்ஸ்ட் என்ன இருக்கீங்க? B இன்டர்செக்ஷன் D. சோ B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிக்கணும். சோ B ஓட வேல்யூ என்னது? 2, 3, 5. சோ இன்டர்செக்ஷன் D ஓட வேல்யூ என்னது? 1, 3, 5. சோ இப்போ இதுல ரெண்டுத்துலயும் வந்து எது எது அடிக்குது? 3, 5. சோ ரெண்டுமே ஒரே மார்க்குன்றதுனால கேன்சல் பண்ணோம். அந்த கேன்சல் பண்ண நம்பர் மட்டும் தான் நம்ம எழுதணும். இப்போ 3, 5. சோ இதுதான் நம்மளோட இது. சோ இப்போ இந்த சைடு என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. சோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கிராஸ் பண்ணோம். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னது? 3 கிராஸ் செகண்ட் நம்பர் வந்து 3, 5. சோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும். கிராஸ் பண்ணும்போது எப்படி? இதுல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மோட நெக்ஸ்ட் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம், அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம். சோ 3, 3, 3, 5. சோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சரிங்களா? LHS. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? RHS. சோ RHSல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? A கிராஸ் B. சோ A கிராஸ் B னா ஃபர்ஸ்ட் A ஓடது 1, 2, 3 கிராஸ் B ஓடது வந்து என்னது? 2, 3, 5. சோ இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணனும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதா ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். சோ 1, 2, 1, 3, 1, 5. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2, 2, 2, 3, 2, 5. சோ நெக்ஸ்ட் வந்து 3, 2, 3, 3, 3, 5 சரிங்களா? சோ இதுதான் நம்மளோட A கிராஸ் B. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? C கிராஸ் D. C கிராஸ் D. C கிராஸ் D னா ஃபர்ஸ்ட் C ஓட வேல்யூ என்னது? 3, 4 கிராஸ் D ஓட வேல்யூ வந்து 1, 3, 5. சோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் சரிங்களா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சு செகண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் பண்ணணும். சோ அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் வச்சு சோ 3, 1, 3, 3, 3, 5. சோ இது ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சு இது மூணும் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் வச்சு 4, 1, 4, 3, 4, 5. சோ இப்போ இது ரெண்ட போட்டாச்சு. A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு, C கிராஸ் D கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. சோ இதோட இன்டர்செக்ஷன் நான் என்ன சொன்னேன்? இது ரெண்டுத்துலயும் வந்து எது சேமா இருக்கோ அதை நம்ம அடிக்கணும். சோ இங்க 3, 1 இருக்கு, இங்க வந்து 3, 1 இல்ல.
ஸோ நெக்ஸ்ட் 3,3 இதுல 3,3 இங்க இருக்கு. 3,5 3,5. ஸோ 4ல இங்க எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இது 2 மட்டும்தான். ஸோ நம்ம அதை மட்டும்தான் எழுதணும். 3,3 3,5 சரிங்களா? ஸோ இதுதான் இதோட. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா LHS வந்து 3,3 3,5 இருக்கு. RHSலயும் 3,3 3,5 இருக்கு. ஸோ அப்போ இந்த 2 ஈக்குவேஷன் இந்த 2 இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் இருக்கு, சேமா தான் இருக்கு. அப்போ therefore அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. இப்போ ரெண்டும் ஈக்குவலா தானே இருக்கு. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. therefore hence true. hence it is true. ஸோ அவ்வளோதான். இதோட இந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது சம்டைம் வந்து 5 மார்க்ஸ்ல எல்லாம் கூட கேட்குறாங்க. ஸோ நல்லா சம்ம புரிஞ்சு பார்த்துக்கோங்க சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ 6th சம் பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து 6th சம். 6th சம் வந்து பார்த்தீங்கன்னா let A is equal to x கொடுத்துருக்காங்க. x வந்து belongs to W அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து x less than 2 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா b வந்து பார்த்தீங்கன்னா x belongs to n. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 less than x less than or equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா c வந்து பார்த்தீங்கன்னா 3,5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. வெரிஃபை தட் ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா A cross B union C equal to A cross B union A cross C. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா A union B cross C. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா A cross C union B cross C. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ். இப்போ இது நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஏல ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, பில கொடுப்பாங்க, சில கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சுதான் இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸே கொடுக்காம நம்மளுக்கு வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, அப்புறம் வந்து எக்ஸ் வந்து லெஸ் தென் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டபிள்யூனா வந்து ஹோல் நம்பர். அந்த நம்பர் வந்து எப்படி இருக்கும்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் சரிங்களா? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதே போல பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கணும். ஸோ 0 1 2 3 4 இந்த மாதிரி எக்ஸெட்ரா போகும் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து n கொடுத்துருக்காங்க. nனா வந்து நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர்னாலும் பாசிட்டிவா தான் இருக்கும். அந்த பாசிட்டிவ் நம்பர் எப்படி இருக்கும்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு இதுவாகும். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் நம்பர். ஸோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இது கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஏ. ஸோ அந்த ஏ வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. லெஸ் தென் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 விட லெஸ் தென்னா இருக்கணும். ஸோ அப்ப நல்லா பாருங்க, இதான் ஹோல் நம்பர். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 விட கம்மியா இருக்கும். அப்ப எந்த நம்பர் இருக்கு? 0 1. ஸோ இந்த நம்பர் மட்டும் தான் இருக்கு. அப்போ நம்ம ஏவோட வேல்யூ வந்து என்னது? 0வும் 1 மட்டும் தான் சரிங்களா? புரிஞ்சுதா? ஸோ இதுல என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஹோல் நம்பர்னும் போது நம்ம இந்த நம்பர் தான் எடுக்கணும். ஸோ இதுல லெஸ் தென் 2ன்றதுனால 2வை விட கம்மியா எந்த நம்பர் இருக்கோ அது வரைக்கும் நம்ம எடுக்கணும். ஸோ 0 1 மட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பி வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ல 1க்கு பக்கத்துல கிரேட்டரா தான் இருக்கு. அதே போல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்க ஒரு நம்பர் இருக்கு, இங்க ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இப்போ இது எப்படி போடணும்னா இப்படிதான் இருக்கும். ஸோ எந்த சைடு வாய் பெருசா இருக்கோ அது கிரேட்டர் நம்பர், எந்த சைடு சின்னதா இருக்கோ க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கோ அது ஸ்மாலர் நம்பர் சரிங்களா?
ஸோ இப்போ இங்க வந்து பாருங்க, ஸோ 1 விட இங்க வந்து நடுவில் எக்ஸ் வந்து கிரேட்டரா தான் இருக்கணும், 1 விட அதிகமாக தான் இருக்கணும். ஸோ 1 விட அதிகமானும் போது அது 2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 விட கம்மியா இருக்கணும். இங்க இருக்க நம்பர் எப்படி இருக்கு, 4 தான் பெருசு, இங்க சின்னது. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா கீழே ஒரு கோட் போட்டிருக்காங்க. அப்படி போட்டாங்கன்னா நம்ம ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ இது வந்து இதோட சின்ன நம்பர், நெக்ஸ்ட் 2 வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்றது அர்த்தம். இங்க ஈக்குவல் இந்த கோடு போட்டு எந்த நம்பர் கொடுக்குதோ அந்த நம்பர் வரைக்கும் நம்ம எல்லாமே எடுக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 4 வரைக்கும் எல்லாமே எடுக்கணும். இப்போ பியோட வேல்யூ வந்து என்னது 2, 3, 4. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சியோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 3, 5. ஸோ இதுல வந்து 3 இது கொடுத்துருக்காங்க. நான் இதுல ஒரே ஒரு இது மட்டும் போடுறேன், மீதி 2 வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா போடுங்க. சரிங்களா? இது 2 வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் சம் மட்டும் நான் உங்களுக்கு போறேன். ஸோ ஏபி தான் மெயினா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மும் நீங்களே போடலாம், ஈஸி தான். ஸோ இதனால நான் ஒன்று போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எல்ஹெச்எஸ். ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி வந்து என்னது, பியோட வேல்யூ 2, 3, 4. யூனியன் சியோட வேல்யூ வந்து 3, 5. ஸோ இது ரெண்டுத்தையும் யூனியனா சேர்த்து போடுறதுதான். இது பண்ணீங்கன்னா 2, 3, 4 போட்டுக்கோங்க. இதுல இருக்கிற நம்பர் இதுல இருந்துச்சுன்னா போடக்கூடாது, மீதி இருக்கிற நம்பர் தான். 3 இங்க ஆல்ரெடி போட்டோம், 5 மட்டும். சரிங்களா? ஸோ இதுதான் பி யூனியன் சி. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ ஏவோட வேல்யூ என்னது 0, 1 கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ 2, 3, 4, 5. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி போடணும். நான் ஆல்ரெடி சொன்னதான் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். சரிங்களா? ஸோ இப்படிதான் நீங்க போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும், 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செகண்ட் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கணும். ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட். ஸோ ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பினா ஏவோட வேல்யூ எழுதிக்கோங்க 0, 1 கிராஸ் பியோட வேல்யூ என்னது 2, 3, 4. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ நீங்க எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி நான் போடுற மாதிரி போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் போடுறேன். நீங்க போடாமலே கூட அப்படியே எழுதலாம். சரிங்களா? 0, 4. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 1, 3, 1, 4. ஓகேங்களா? இது ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சினா ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ கிராஸ் சியோட வேல்யூ. சியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3, 5. ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி போடணும். 0, 3, 0, 5. 1, 3, 1, 5. இதுதான் நம்மளோட ஏ கிராஸ் பி, இது ஏ கிராஸ் சி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா யூனியன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க போட்டுக்கோங்க ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ அதே போல நீங்க எக்ஸாம்ஸ்ல எழுதும்போது எப்பவுமே இந்த ஈக்குவல் சிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவலா போட்டிருக்கோம், அப்படியே நீட்டா பாத்தீங்கன்னா ஒரே ஈக்குவல் சிம்பிள் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்ப இருக்க 10th ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வர 10th ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் நீங்க எப்பவுமே வந்து மேத்ஸ் போடணும். ஸோ போடும்போதுதான் அவங்களோட மேத்ஸோட நீட்னஸ் நல்லா தெரியும். ஸோ அவங்களுக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு மார்க் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துலயும் வந்து யூனியன் நம்ம போடணும். யூனியன் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி, அதுல இருக்கிற எல்லாமே எழுதிக்கோங்க. 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. ஸோ இது எல்லாமே எழுதியாச்சு. ஸோ இப்போ இதுல இருக்கிறது இதுல ஆல்ரெடி இருந்துச்சுன்னா எழுதக்கூடாது. ஸோ 0, 3 ஆல்ரெடி இருக்கு, 0, 5 இல்ல. ஸோ அது எழுதிக்கோங்க. 1, 3 ஆல்ரெடி இருக்கு, 1, 5 இல்ல. சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன்.
ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 0,2 0,2 0,3 0,3 4 0,5 இங்க இருக்கு, 1,2 1,3 1,4 1,5 இங்க இருக்கு. ஓகேங்களா, ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ therefore RHS is equal to LHS. நீங்க இப்படியே ஷார்ட்டாவும் போடலாம், அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற கொஸ்டின்ஸை அப்படியே எடுத்து எழுதலாம். சரிங்களா, ஸோ மறக்காம இந்த 2 சம் வந்து நீங்களே போட்டு பாருங்க. கண்டிப்பா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப அப்பதான் சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா, ஸோ இப்பத்துல இருந்து வீட்டுல நீங்க நிறைய போடுங்க, அதே போல எக்ஸாம்பிள் சம்மும் போடுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு 7th சம் சொல்றேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 7th சம்மு. 7th சம்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let A is equal to வந்து set of all natural number னு கொடுத்துருக்காங்க. So set of all natural numbers less than கொடுத்துருக்காங்க, less than 8 னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா B வந்து பாத்தீங்கன்னா the set of all prime numbers னு கொடுத்துருக்காங்க. prime numbers less than 8 னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the set of even prime numbers கொடுத்துருக்காங்க. சரிங்களா, even prime numbers கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 2 இது வந்து வெரிஃபை பண்ணணும். சரிங்களா, வெரிஃபை தட் இதுல வந்து என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இது வந்து A intersection B cross C. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா A cross C intersection B cross C. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா A cross B minus C is equal to A cross B minus A cross C. சரிங்களா, ஸோ இப்போ இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இதுதான் நம்ம இப்போ போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே எந்த கொஸ்டினா இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அதை ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுலயும் வந்து என்னன்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, செகண்ட் இதுல பார்த்தா நம்பர்ஸ் கொடுக்காம பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஆனா வந்து வேர்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்மளுக்கு நல்லா தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னது, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 5 6 7 8 9 எக்ஸெட்ரா இப்படி போகும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைம் நம்பர்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு பிரைம் நம்பர்ஸ் ஆல்ரெடி சொன்னேன். பிரைம் நம்பர்ஸ் வந்து என்னென்ன வரும், பிரைம் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 5 7 11 13 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 17 ஸோ எக்ஸெட்ரா. ஓகேங்களா, ஸோ இதான் நம்மளோட பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்க்கு நான் என்ன சொன்னா, ஒரு இப்போ 2 இருக்குன்னா அந்த 2 வந்து அந்த டேபிள்ஸ்ல மட்டும்தான் போகணும். ஸோ அதர் டேபிள்ஸ்ல அந்த கண்டிப்பா போகாது. ஸோ இப்போ 2 வந்து பாத்தீங்கன்னா 2 1s are 1, ஸோ இது 1 டைம் தான் போகும். 3யும் வந்து பாத்தீங்கன்னா 3 1s are 3, அவ்வளவுதான். ஆனா இதை தவிர்த்து வேற எந்த டேபிள்ஸ்லயும் போகாது. அதுவே வந்து இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 6 எடுக்கிறேன்னா 6 வந்து 2 டேபிள்ஸ்லயும் போகும், 3 டேபிள்ஸ்லயும் போகும், 6 டேபிள்ஸ்லயும் போகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி போகக்கூடாது. ஒரு நம்பர் எடுத்தோம்னா அந்த டேபிள்ஸ்ல மட்டும்தான் போகணும், அதுதான் வந்து பிரைம் நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்மளோட பிரைம் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 3 5 7 11 13 17. ஸோ இதுதான் இப்போ நம்மளுக்கு இதுல கொடுத்துருக்கிறது 2 மட்டும்தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ எடுக்கணும். ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கிற எல்லாமே எடுத்துக்கணும். லெஸ் தென் 8. ஸோ 8 விட கம்மியா இருக்க நம்பர் தான் நம்மள எடுக்க சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் 8. ஸோ 8 விட கம்மியான நம்பர் வந்து என்னது, 7. ஸோ அப்போ அது வரைக்கும் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 லெஸ் தென் தான் கொடுத்துருக்காங்க. இதே இது லெஸ் தென்க்கு பதிலா சம்டைம் என்னன்னா உங்களை ட்விஸ்ட் பண்றதுக்காக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 அப்படின்னு கொடுத்தாங்க. ஈக்குவல் டு 8னா நம்ம 8 வரைக்கும் இருக்க நம்பரை எடுத்துக்கலாம். இப்போ லெஸ் தென்றதுனால 8 விட சின்ன நம்பர் இருக்குன்னா நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பி கொடுத்துருக்காங்க. பி வந்து என்னது, செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ்.
இந்த பிரைம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற எல்லாமே எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதுலயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா 8 வரைக்கும் என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துக்கணும். லெஸ் தென்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்ப இது வரைக்கும் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். 2, 3, 5, 7. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில என்ன கொடுத்துருக்காங்க, அதே செட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் தான். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, ஈவன் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு இருக்கிறது பிரைம் நம்பர்ஸ் தான். இதுல வந்து ஈவன் நம்பர் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் நம்பர் வந்து என்னது 2. ஸோ அந்த 2 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுதான் நம்மளோட ஏபிசி. ஸோ இப்போ ஏபிசி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏபிசி தெரிஞ்சாலே கண்டிப்பா அவங்க வெரிஃபை பண்ண சொல்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க தெரியும், கிராஸ் சி கண்டுபிடிக்க தெரியும். ஸோ அதே போல ஏ கிராஸ் சி, பி கிராஸ் சி கண்டுபிடிச்சு அதை இன்டர்செக்ஷன் பண்ண தெரியும். ஸோ வந்து இந்த சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னன்னா மைனஸ்னு இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி மைனஸ் சி, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி மைனஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அது நான் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி மைனஸ் சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து செகண்ட் சம் தான் போடுறேன். ஆர்ஹெச்எஸ் வந்து என்னது, பி மைனஸ் சியா, பி மைனஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் பியோட வேல்யூ எடுத்துக்கோங்க. பியோட வேல்யூ வந்து என்னது 2, 3, 5, 7 மைனஸ் சியோட வேல்யூ 2. ஓகேங்களா? இப்போ வந்து பி மைனஸ் சினா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்துல எது சேமா இருக்கோ அந்த நம்பர் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு மீதி வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நீங்க எழுதணும். இப்ப சப்போஸ் இதுல வேற நம்பர் இருந்து அது இதுல அடியிலனா அதெல்லாம் எழுதக்கூடாது. இதுல என்ன நம்பர் இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும். அதாவது இதுல இருந்து இதை மைனஸ் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ல 2 மைனஸ் பண்ணா 0 ஆயிடும். மீதி இந்த நம்பர் மட்டும் தான் இருக்கும். இதை மட்டும் தான் நம்ம போடணும். சரிங்களா? ஸோ 3, 5, 7 இதுதான் நம்மளோட பி மைனஸ் சி. இப்போ என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஸோ ஏ கிராஸ் பி மைனஸ் சி. இப்போ ஏவோட வேல்யூ வந்து என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இது கிராஸ் பி மைனஸ் சியோட வேல்யூ 3, 5, 7. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏ கிராஸ் பி மைனஸ் சி, ஏவோட வேல்யூ போட்டாச்சு, கிராஸ் பி மைனஸ் சியோட வேல்யூ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நார்மல் நம்ம கிராஸ் பண்றதுதான். ஸோ என்ன பண்ணுவோம், 1, 3, 1, 5, 1, 7. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் 2, 3, 2, 5, 2, 7. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3, 3, 3, 5, 3, 7. So next வந்து 4, 3, 4, 5, 4, 7. So next 5, 3, 5, 5, 5, 7. So next 6, 3, 6, 5, 6, 7. Next 7, 3, 7, 5, 7, 7. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி வேல்யூ வந்து நான் சைடில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி. ஏவோட வேல்யூ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் பியோட வேல்யூ வந்து 2, 3, 5, 7. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. ஸோ நெக்ஸ்ட் 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஸோ நெக்ஸ்ட் 4, 2, 4, 3, 4, 5, 4, 7.
ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5,2 5,3 5,5 5,7. ஸோ நெக்ஸ்ட் வந்து 6,2 6,3 6,5 6,7. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் 7,2 7,3 7,5 7,7. ஸோ இதுதான் நம்மளோட A கிராஸ் B. என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூ வந்து நான் சைடில் எழுதிடுறேன். உங்களுக்கு ஏவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும்ல. ஸோ நான் இங்கே பக்கத்துலேயே போகிறேன், அப்போ தான் தெரியும். ஏவோட வேல்யூ வந்து 1 2 3 4 5 6 7. பியோட வேல்யூ வந்து 2 3 5 7. சியோட வேல்யூ வந்து 2. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு. A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். A கிராஸ் C. ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ வந்து என்னது? 1. ஏவோட வேல்யூ வந்து 1 2 3 4 5 6 7. கிராஸ் சியோட வேல்யூ 2 மட்டும்தான். ஸோ அப்போ என்னது? 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதுலயும் வந்து மைனஸ் பண்ணணும். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, A கிராஸ் Bல இருந்து A கிராஸ் C மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ்னா என்னன்னா இது ரெண்டுத்துலயும் இருக்கிறத சேமா என்ன இருக்கோ அதை அடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் 1,2 அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் 2,2 3,2 4,2 5,2 next 6,2 next 7,2. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அடிச்சாச்சு. அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? A கிராஸ் B. A கிராஸ் B ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். எப்பவுமே எது மைனஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம இதை பண்ணணும். இந்த A கிராஸ் B தான் நம்ம இங்க எடுத்து எழுதணும். A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. இங்க என்னென்ன இருக்கு? 1,3 1,5 1,7 அப்புறம் 2,3 2,5 2,7. நெக்ஸ்ட் 3,3 3,3 3,5 3,7. நெக்ஸ்ட் 4,3 4,5 4,7. Next 5,3 5,5 5,7. Next 6,3 6,5 6,7. Next 7,3 7,5 7,7. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டுத்துலையுமே நல்லா பார்த்துக்கோங்க. 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 7 7 7. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து சேமா இருக்கு. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். therefore RHS is equal to LHS. ஓகேங்களா? ஸோ இதோட அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இருக்க சம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த சம்ஸில் எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த சம் எல்லாமே ஈஸி தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டில் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வந்து இதை நீங்கள் ஃபுல்லாக போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு 4 சம்ஸ் இருக்கும், அதையும் போட்டு பார்த்துருங்க. அவ்வளோதான் இந்த சம்மர். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.